மாசக்கணக்கா தொங்கலாம், ஒருவேளை வருஷ கணக்கா தொங்கலாம். ஆனாலும் அவனுடைய விஷம் எனக்குள்ள போகாது. காரணம், நான் வெண்கல சர்ப்பத்தை அல்ல, சிலுவையிலே தொங்கின அக்னியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறபடியினால் எனக்கு நிச்சயமான பிழைப்பை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க கையில எது தொங்கிக் கொண்டிருக்கிறது? உங்க வீட்டில் எது தொங்கிக் கொண்டிருக்கிறது? எந்த சர்ப்பத்தின் வல்லமைகள் தொங்கினாலும் இன்றைக்கு உதறி போடுங்கள். உங்கள் அருகாமையில் பரிசுத்த ஆவியானவர் அக்னி ஜுவாலையாய் எரிந்து கொண்டிருக்கிறார். அக்னிமயமான குதிரைகளோடு உங்களை சுற்றிலும் தேவனுடைய அக்னி மதிலாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எழும்புங்கள், உதறி தள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை கடித்து தொங்கிக் கொண்டிருக்கிற எல்லா வல்லமைகளை அந்த அக்னியிலே நீங்கள் உதறி போடும் பொழுது கர்த்தர் அந்த வல்லமைகளை இன்றைக்கு எரித்து போட போகிறார். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. சர்ப்பத்தை பார்த்து பயப்படாத, பாம்பை பார்த்து பயப்படாதீர்கள், அந்த சொரூபத்தை பார்த்து பயப்படாதீர்கள், அதனுடைய கனவை பார்த்து, சொப்பனத்தை பார்த்து, அதனுடைய அந்த சோத்திரம் வீரியத்தை பார்த்து, அந்த அசுத்தாவியை பார்த்து சபையை நீங்க பயப்படாதீங்க. காரணம், உங்க கையை கவ்வி கொண்டிருந்த அத்தனை வல்லமைகள் இன்றைக்கு அவருடைய நாமத்தினால எரிந்து சாம்பலாய் போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.